Hi guys, வணக்கம். I'm Sreeja. நான் வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல படிச்சேன். ஸோ இப்போ நான் வந்து கரண்ட் இயர் பாஸ்ட் அவுட். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம்ல எப்படி இருந்துச்சு அப்படின்றத பத்தி ஒரு அன்ஃபில்டர்ட் வெர்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஜிசி சேலம்னு சொல்றப்ப ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் வந்து ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான காலேஜ்னு சொல்லலாம். பிகாஸ் இட் வாஸ் ஸ்டார்டட் லாங் எகோ. 1960ஸ்லேயே இந்த காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலுமினி நெட்வொர்க் இருக்கும். எங்களோட காலேஜில் நான் பிளேஸ்மெண்ட் செஷன் அப்போ வந்துட்டு அலுமினிஸ் கூடலாம் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்லாம் க்ரியேட் பண்ணி பிளேஸ்மெண்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க அலுமினிஸும் வந்துட்டு எங்களுக்கு வந்து சில கிளாஸஸ்லாம் நடத்துனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 வீக்குக்கு நான் வந்து ஆன்லைனில் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட் வந்துட்டு ஜிசி சேலம் வந்துட்டு NAC accreditation. So it is A+ I think so now. And also GC Salem is Anna University affiliated college. Then வந்து All India Council of Technical Education approve பண்ணியிருக்காங்க. So these are the intro of Government College of Engineering Salem. So இதுக்கப்புறம் நம்ம ஒரு டாபிக்ஸாக பார்க்குறது என்ன அப்படின்னா பிளேஸ்மெண்ட், அகாடமிக்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்டல், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்றத வந்துட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அகாடமிக்ஸ் நான் சொல்ல போகிறேன். அகாடமிக்ஸ்ன்றப்போ நான் இப்போ ஃபைனல் இயர் ஃபினிஷ் பண்ணி 1.5 months ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அகாடமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் இட் வாஸ் வெரி சூப்பர் ஆக்சுவலாக. பிகாஸ் நம்ம ஸ்கூலில் வந்து வி ஆர் இன்டு ஸ்பூன் ஃபீடிங். ஓகே, ஸ்பூன் ஃபீடிங்லேருந்து காலேஜ் வரப்போ நம்ம வந்து ஒரு டீச்சர்லேருந்து ஒரு லெக்சரர் பார்ப்போம். அதுதான் இங்கே வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ எப்படி சொல்கிறதுனா இட் இஸ் லைக் டீச்சர்ன்றது ஒரு கான்செப்டே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இயரில் உங்களுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் மோஸ்ட்லி வந்து கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி தான் படிப்பீங்க. ஸ்கூல்லேருந்து ஒரு பிரிட்ஜ் கேப் மாதிரி காலேஜ்க்கு. ஸோ அந்த பேசிக்ஸை வந்து நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக கற்றுப்பீங்க. ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி இருக்கும். அண்ட் ஆஃப்டர் செகண்ட் இயர் யூ இட் செல்ஃப் உங்களுக்கே அந்த ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கே அந்த கேப்பபிலிட்டி வந்துடும் தட் யூ வாண்ட் டு ஸ்டடி ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ வந்து லெக்சரிங்ன்றது பார்க்கும்போது இட்ஸ் நாட் லைக் they are not teaching அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இட்ஸ் கால்ட் how colleges அப்படின்னு சொல்லலாம். எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்துட்டு சிலபஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்க. மேபி இது வந்து நான் உங்களுக்கு ஒரு டிப்பாக கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது, டாப்பரா இல்லாம வந்து ஜஸ்ட் பாஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மேபி இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல். பட் உங்களுக்கு கொஞ்சம் மார்க் ஓரியன்டா இருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்ஃபுல். நீங்க சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு உங்களுடைய செப்பரேட் சப்ஜெக்ட்டுக்கு வந்து நோட் அலாகேட் பண்ணுவீங்கல்ல, அந்த நோட்ல ஃப்ரண்ட் சைட்ல வந்து நீங்க சிலபஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிட்டு டீச்சர் செகண்ட் இயர்லேருந்து சொல்கிறேன், டீச்சர் வந்து லெசன் டீச் பண்ணும்போது ஒரு டாப்பிக்காக வந்து டிக் பண்ணிகிட்டே வாங்க. சம் டாபிக்ஸ் வந்து இட்ஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து நீங்கள் 2 மார்க் அளவுக்கு நீங்கள் எக்ஸாம் டைமில் படித்தா மட்டும் போதும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல். ஸோ ஓவரால் த அகாடமிக்ஸ் தட் மீன்ஸ் ஹவு டீச்சர்ஸ் டீச் அப்படின்றது வந்து ரொம்பவே குட். அண்ட் செகண்ட் திங் இஸ் உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிற ஒரு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டான்ஸ் கிளப், மியூசிக் கிளப், அண்ட் ஆல்சோ ஸ்போர்ட்ஸ், தென் ரெட்ரா கிளப், தென் எட்ரிக்ஸ், அண்ட் ஆல்சோ ஆர்ட்ஸ் கிளப். சில கிளப்பை விட்டுருந்தா ஐ டோன்ட் நோ, நீங்கள் வந்து வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். தீஸ் ஆர் வெல் நோன் கிளப்ஸ் இன் ஜிசி சேலம். அண்ட் ஐ எம் அ சோஷியல் மீடியா மேனேஜர் வென் ஐ வாஸ் இன் காலேஜ். நான் காலேஜ் படிக்கும் போது வி ஹாவ் டான்ஸ் கிளப் இன் அவர் காலேஜ். அதில் வந்து நான் சோஷியல் மீடியா மேனேஜராக இருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து கிளப்ஸில் வந்துட்டு ஏன் அப்படின்லாம் கேட்டிங்க அப்படின்னா ஃபைனல் இயரில் வந்து நீங்கள் இப்போ ஒரு பிளேஸ்மெண்ட் அட்டென்ட் பண்ணுறீங்கன்றப்போ உங்கள் ரெஸ்யூமில் வந்து நீங்கள் எதுவுமே போட முடியாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷர்ஸோட ரெஸ்யூமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஹெச்ஆர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ ஆஃப் கேம்பஸில் பிளேஸ் ஆனப்போ கூட எனக்கு வந்து தீஸ் டைப் ஆஃப் திங்ஸ் நான் வந்து காலேஜில் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கிளப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெகுலர் டைமிங்க்கு இருக்காது. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. காலேஜ் டைமிங் வந்து ஒரு 9 o'clock to 4:45 ஐ திங்க். ஸோ அது கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ அதெல்லாம் பார்க்காதீங்க. மேபி இப்போ வந்து நீங்கள் ஒரு
கிளப்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 5 to 6 வந்து உங்களுக்கு அந்த டைம். ஸோ அந்த 1 hour டெய்லியுமே வந்து டெய்லி ஒரு கிளப் நடக்கும். ஸோ நீங்க எதனா ஒரு கிளப்ல கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா வீக்லி யூ ஹேவ் டு கோ டு கிளப் ஒன்ஸ், அவ்வளவுதான். ஸோ இதனால வந்து யூ ஹாவ் சம்திங் தட் லீடர்ஷிப் குவாலிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில், நெட்வொர்க்கிங் ஸ்கில் இதெல்லாமே டெவலப் ஆகும். இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து உங்களை நீங்களே வந்து ஒரு குட்டி சர்க்கிளில் வந்து என்ன சொல்றது, குட்டி சர்க்கிளில் இது பண்ணிக்காதீங்க. இதுதான் நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸாக சொல்லுவேன். அண்ட் கிளப்ஸை பற்றி சொல்லியாச்சு, அகாடமிக் சொல்லியாச்சு. தென் கம் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்க்குறப்போ ஐ ஹாவ் ஆல்ரெடி நான் வந்து சில வீடியோஸ் போட்டிருக்கேன் ஜிசி சேலம். ஸோ நீங்கள் வந்து அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு வ்ளாகாக போட்டிருப்பேன். ஸோ அது பார்த்து யூ ஹாவ் டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்துட்டு சிஎஸ்சி, இசி, மெட்டு, மெக்கு அண்ட் சிவில் and triple E. So in our college we have 6 departments. So 6 departments may separate இருக்கும். It is not like ஒரே பில்டிங்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தான் இருக்காது. பட் ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அந்த ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் ரூம் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்கும். நீங்க அங்கதான் வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க. ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் அப்படி இருக்கும். மீதி 3 இயர்ஸ்க்கு வந்து நீங்க டிபார்ட்மெண்ட்குள்ள என்டர் ஆயிடுவீங்க. அண்ட் ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருச்சு. The fourth thing I want to tell is the placement. Most important part of college life is என்னன்னா பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்னு பார்க்குறப்ப நான் என்ன சொல்லுவேன்னா இட் இஸ் மீடியம் அப்படி நான் சொல்லுவேன். இட் இஸ் நாட் ஹை, இட் இஸ் நாட் லோ. ஏன்னா இப்போ நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே சேம் லெவல் ஆஃப் பிளேஸ்மெண்ட் கொடுத்தா இட் இஸ் ஹைன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டிங் பிளேஸ்ட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே சேமா இருந்துச்சுன்னா ஐ வுட் சே தட் this college has good placement அப்படின்ட்டு. but some department have low, some department have high. so it is not our fault ன்னு தான் நான் சொல்லுவேன். because for example நான் வந்து electronics and communication engineering student. so I was not placed at college. on campusல நான் place ஆகல and off campusல தான் நான் place ஆயிருக்கேன். EC department கிடைக்குன்னா we want more cut off. so more cut off எடுத்து தான் we have entered into the EC department. I don't know, luck is not there ன்னு நான் நினைக்கிறேன். somehow வந்துட்டு I also have CGPA more than 9. so more than 9 CGPA எடுக்கிறது வந்து it is not as easy as you think. so இதை தான் நான் சொல்வேன். so அப்படி இருந்துமே I was not getting placed in on campus. so நான் on campusல place ஆகல, off campusல place ஆயிட்டேன். it is good. okay, I had good academics. I also have good extracurricular activities and also நான் ஸ்போர்ட்ஸ்ல வந்து பால் பேட்மிண்டன் பிளேயரா 2 years இருந்தேன். and also I was a NSS volunteer and also class representative for 1.5 years, industrial visit coordinator for 3 years. so these are the things which I had to upskill myself. so இவ்ளோ things பண்ணியும் on campusல I was not get placed. it is because of not having luck, I think so. but moreover நம்ம வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் சைடு பார்க்குறப்போ இவ்வளோ அகாடமிக் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஆகலைன்றது என்னோட ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து இது நான் வந்து ஒரு வேஸ்ட்டு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் நீங்கள் வந்து இந்த காலேஜ்லேருந்து வெளியே வரீங்க அப்படின்றப்போ யூ ஹாவ் மோர் வேல்யூ தென் அதர்ஸ். ஏன்னா அவங்க வந்து நம்ம அளவுக்கு, அதாவது ஜிசி சேலம் அளவுக்கு மார்க் எடுத்து அந்த காலேஜில் என்டர் ஆகிருக்க போகிறது கிடையாது. ஸோ அப்போவே உங்களோட வேல்யூ வந்து அதர்ஸோட உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து நான் என்ன இப்போ சிஎஸ்சி இசி கம்பேரிசன் கேட்டீங்க அப்படின்னா எனக்கு நான் சிஎஸ்சி அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து கம்பெனிஸ் லைக் ஐடி செக்டார்லன்னா நான் சொல்றேன், அவங்க வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து பேசிக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்கன்னு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படி வந்து ஃபீல் ஆயிருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் இன்டு இசிஇ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. பிகாஸ் காம்படிஷன் வந்து ஹையா இருக்கு. நான் இசிஇல வந்து என் கிளாஸ்ல வந்து ஒரு எப்படி சொல்றது, நாங்க நினைச்சு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட் கெட் பிளேஸ்ட். அதனால தான் நான் இப்படி சொல்றேன். யா, பிளேஸ் ஆயிருக்காங்க ஆன் கேம்பஸ்ல. பட் வந்து த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல
ஒரு நல்ல கம்பெனிலன்ற மாதிரி சொல்றதுல வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். இப்போ ரிமைனிங் டிபார்ட்மெண்ட்ஸ் வரலாம். ரிமைனிங் டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் சிவில், மெட்டலர்ஜி, ட்ரிபிள்இ அண்ட் மெக்கானிக்கல். ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்ல யூ ஹாவ் மெனி நம்பர் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் சொல்லலாம். ஸோ இட் இஸ் குட் டு கோ. ஓகே, இதுதான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ லைக் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான். மேபி என்னோட கிளாஸ்ல இருக்கிறவங்களோட ஒப்பீனியன் கூட மாறலாம். பட் மோர் ஓவர் இட் இஸ் லைக் சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல், அவ்வளோதான் நம்ம சொல்லலாம். அண்ட் ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை டெவலப் பண்ணிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஐ ஹாவ் ஆல்சோ சர்டிஃபிகேட்ஸ் டு ஷோ. ஜஸ்ட் கிவ் மீ a minute. So these are all the certificates I have got in GCU Salem. So இதெல்லாம் it's not about bragging of எனக்கு இவ்வளோ certificates இருக்குன்னு நான் சொல்ல வரல. பிகாஸ் some students வந்து நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, சில பேர் வந்து நிறைய காம்படிஷன்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆகணும், ப்ரைஸஸ் வந்து செக்யூர் ஆகணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்களுக்காக நான் இந்த செக்டார் வந்து கான்ட்ரிபியூட் பண்றேன். ஸோ ஐ ஹாவ் ஃபர்ஸ்ட் நிறைய கிளப் ஆக்டிவிட்டீஸ் தான் பேசிக்கா. ஸோ தமிழ் கிளப்ல வந்துட்டு ஐ ஹாவ் கிராமிய நடனம் சர்டிஃபிகேட். ஃபர்ஸ்டே நான் வந்து என்னுடைய ஃபேவரட் டான்ஸ் சர்டிஃபிகேட் சொல்லிட்டேன். அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் பால் பேட்மிண்டன் இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் குரூப் டான்ஸ் அண்ட் ஒரட்டாரிக்கல் காம்படிஷன் அண்ட் ஐ டோன்ட் நோ, நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ NYPS நேஷனல் யூத் பார்லிமெண்ட்ஸ் ஸ்கீமோட சிட்டிங் அண்ட் திங்க் அலவுட் காம்படிஷன், காம்நெட், இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு. நான் நோட்டபிளான சில மட்டும் சொல்லியிருக்கேன். எஸ்ஏ காம்படிஷன் அண்ட் நிறைய. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க, எஸ்ஏ லைக் ஒரட்டாரிக்கல் காம்படிஷன் இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக இருக்கு, எல்லா கிளப்ஸ்லையுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் கெட் பார்ட்டிசிபேட்டட் அண்ட் கேன் வின் த ப்ரைஸஸ் ஆல்சோ. ஸோ இது வந்து இந்த செக்டார் முடிஞ்சிருச்சு. And coming to the next sector, which is a major point of many students, that is scholarships. Scholarships in Pakrappa, you have many number of scholarships in GCU Salem. I would say Pragati scholarship. இது வந்துட்டு girl, if boy students are watching, this is not for you. Girl students-க்கு நான் சொல்றேன். பிரகதி ஸ்காலர்ஷிப்னு ஒரு ஸ்காலர்ஷிப். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப். இயர்லி 50K உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து இட் இஸ் முழுக்க முழுக்க மெரிட் பேஸ்ட் அண்ட் நாட் சம்திங் லைக் நீங்க வந்து மார்க் அதாவது கிளாஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க அந்த மாதிரி கிடையாது. நீங்க எப்படி மார்க் எடுத்திருக்கீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல, எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய அதில் வந்து நார்ம்ஸ் இருக்கு. இதெல்லாம் வச்சு தான் வந்து அந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகுவீங்க. ஸோ பேசிக்கலி நானும் அந்த ஸ்காலர்ஷிப் வந்து வாங்கிட்டு இருந்தேன். குவைட் இட் இஸ் எப்படி சொல்றது, நல்லா தான் இருந்தது. இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். நானும் இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கினேன். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. ஒரு மாதிரி ஸ்காலர்ஷிப் வாங்குறப்போ வந்து ஒரு ஹாப்பினஸ் கிரெடிட் ஆகுறப்போ, ஏன்னா இது நம்ம வந்து சேலரி இப்போ வந்து சேலரி கிரெடிட் ஆகுது, பட் அப்போ நமக்கு வந்து பாக்கெட் மணி தான். ஸோ நம்ம ஏர்ன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ஸ்காலர்ஷிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் ஃபார் யுவர் உங்களுக்கு தேவையான எசென்ஷியல்ஸை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்காக. இது இல்லாமல் பாய்ஸ்க்கு எந்த ஸ்காலர்ஷிப் இல்லையா அப்படின்னு பார்த்தா பாய்ஸ்க்கும் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. அண்ட் நோட்டபிளான சிலது வந்து மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப், இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்ட் ஆல்சோ எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேற, டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அமௌண்ட் வேரி ஆகும். அரௌண்ட் 10K வச்சுக்கலாம். அது வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ வந்து அதில் நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல தெரியல எனக்கு. பிகாஸ் வந்து ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் நான் வாங்கல. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்க they are not eligible for state scholarship. ஸோ வந்து நீங்கள் ஸ்டேட்னா 10K அரௌண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கெட். And central government scholarship, நீங்க ஒரு eligibility இருக்கணும், then you can get the central government scholarship. And these are the things I want to tell about the scholarship section. Next நான் வந்து ஒரு GCU சேலம்ல வந்து நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you have a good facility to travel. என்னன்னா நீங்க வீட்ல இருந்து வரப்போ this college is in main area.
NH7 ரோட்லயே லொகேட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ பிளஸ் பாயிண்ட் பிகாஸ் ரொம்ப இன்டீரியர்ல இருந்துச்சுன்னா சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் தட் இட் இஸ் நாட் தட் மச் கம்ஃபர்டபுள்ன்ட்டு, பட் ஹியர் இட் இஸ் குட் ஏன்னா NH7 ரோட்லயே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு ரொம்ப லோன் சொல்லலாம். ஓகேங்களா, யூ ஹாவ் ஒன்லி ரொம்ப லெஸ் தென் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டியூஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா இயர்லி லெஸ் தென் 10K தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. இதுவே வந்து அதிகம் தான், 10Kவே ஆக்சுவலாக அதிகம். நான் வந்து அரௌண்ட் அப்ராக்சிமேட்லி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் ஆல்சோ இது வந்து இயர்லி அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே போகும். இட் இஸ் ஆல்சோ அரௌண்ட் 10K. ஓகேங்களா, ஹாஸ்டல் ஃபீஸ் இட் இஸ் நாட் மந்த்லி இயர்லி நீங்கள் பே பண்ணால் போதும். பட் மெஸ் ஃபீஸ் இஃப் நீங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு பே மெஸ் ஃபீஸ். ஸோ தட் இஸ் நாட் ஹை ஆஸ் அதர் காலேஜஸ். அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து மாடரேட்டாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ த ஃபுட், ஹாஸ்டல் ஃபுட் எப்படி இருக்கும் கம்பேரிட்டிவ்லி நான் சொல்கிறேன். என்னன்னா எப்படி சொல்றது, தந்தை பெரியார் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர், தர்மபுரி, ஸோ இந்த மாதிரி நிறைய காலேஜஸ்ல இருந்து எங்க காலேஜ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு தெரிஞ்ச பிரைவேட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் சொல்றத வச்சு பார்க்கும்போது அவர் காலேஜ் ஃபுட் இஸ் குட். இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி லோ. சில காலேஜ்லாம் சாப்பிடவே முடியாது, பட் இட் இஸ் குட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் தென் வந்து அண்ட் இன்னொரு திங் நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்போர்ட்ஸ் பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னா, நான் ஃபார் அபவுட் 1.5 year வந்து நான் வந்து பால் பேட்மிண்டன் பிளேயராக இருந்தேன். அண்ட் ஆல்சோ ஸ்போர்ட்ஸ் டேல ஒரு காம்பேரிங் ரோலும் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இட் வாஸ் சம்திங் விச் இஸ் ஹெல்தின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக காலேஜ் முடிச்சு வந்துட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிரவுண்டுக்கு போயிடுவேன். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த காலேஜ் வந்தால் ஸ்போர்ட்ஸை கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு சில டவுட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா எங்க சார், அதாவது ஸ்போர்ட்ஸ் சார் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ் ஃபார் யூ. ஸோ யூ ஹாவ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதர் காலேஜஸ்க்கும் போய் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் நான் வந்து இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல தான் பார்ட்டிசிபேட் பண்ணேன், அதர் காலேஜ்க்கு நான் போகல. ஆஸ் எக்ஸ்-GC சேலம் எனக்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. பிகாஸ் 1.5 months தான் ஆகுது காலேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகி. அதுக்குள்ள நாங்கள் எக்ஸ்-GC சேலம் ஸ்டூடெண்ட் ஆயிட்டோம். ஸோ ஒரு பர்சனல் டிப்ஸ் அண்ட் அட்வைசஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் வந்து பில்ட் பண்ணிட்டு அதுலயே வந்து இருக்கணும்னு நினைக்காதீங்க. யூ ஹாவ் எனார்மஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவுட் சைட் ஆஃப் தட் ஹாஸ்டல், அவுட் சைட் ஆஃப் தட் கிளாஸ். இப்போ வந்து நீங்க ஒன்லி ஸ்டடி ஃபோக்கஸ்டாவே இருக்கணும்லாம் கிடையாது. இப்போ நீங்க வந்து கிளப்பு அண்ட் ஆல்சோ ஸ்போர்ட்ஸ் அண்ட் சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆகிறதுனால இட் டசன்ட் அஃபெக்ட் யூ இன் அகாடமிக்ஸ் ஆஸ் வெல். பிகாஸ் நானே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருப்பேன். ஏன்னா என்னன்னா இப்போ அந்த மாதிரி லைக் கிளப்ல இன்வால்வ்டா இருந்தா நீங்க வந்து நல்லா படிக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து பேலன்ஸ் தான் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்கும் அட் த சேம் டைம் நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா காம்படிஷன் வந்து இப்போ ஹையா இருக்கு. ஆஃப் கேம்பஸ்ல பிளேஸ் ஆகுறதுன்றது ரொம்பவே ஸ்ட்ரகிள் அண்ட் சேலஞ்சிங்கா தான் இருக்குது. ஏன்னா காலேஜ் கம்ப்ளீட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 20 days 25 days வந்து நான் வந்து ஜாப்லெஸ்ஸா தான் இருந்தேன். அண்ட் ஆஃப்டர் தட் கேம் டு நோ தட் ஹவு பேட் இட் வாஸ் டு ஃபீல் ஜாப்லெஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு. ஸோ காலேஜ்ல இருக்கும் போது நீங்க வந்து லைக் ஒரு செகண்ட் இயர் வந்துட்டீங்கன்னாவே யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் பிளேஸ்மெண்ட். என்னோட வியூல சொல்றேன். அப்படியே இல்லை ஃபைனல் இயர் வந்துட்டேன் அப்படின்னா அப்போயும் நீங்க ஸ்டார்ட் பண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சக்சஸ் ஆகலாம். ஸோ கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது, நீங்க இதையே ஆன் கேம்பஸே நம்பிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றதா என்னோட வியூ. அது நோட்டபிளா ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் சொல்றேன். ஏன்னா நாங்க வந்து அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வாஸ் கெட்டிங் பிளேஸ்டு ரொம்ப ஃபாஸ்டா. பட் நாங்க வந்து கொஞ்சம் ஸ்டாக்னண்டா அப்படியே இருந்தோம். பட் நாட் ஃபீலிங் வெரி டிப்ரெஸ்ட். பிகாஸ் எனக்கு தெரியும் கண்டிப்பா நான் ஏதோ ஒரு கம்பெனில பிளேஸ் ஆயிடுவேன்றது எனக்கு தெரியும். பட் அந்த டைம் அந்த ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி நானும் சரி கொஞ்சம் நாங்க டிப்ரெஸ் அந்த ஸ்ட்ரகிள்க்கு நாங்க போனோம். ஸோ அதனால நான் சொல்றேன், நீங்க வந்து இதுதான் அப்படின்னு நினைச்சு வந்து ரொம்ப மைண்டை மேடப் பண்ணிக்கிறதுக்கு பதிலா யூ ஹாவ் டு பி வெரி வைட் திங்கிங்கா இருந்தீங்க அப்படின்னா வந்து யூ கேன் கெட் குட் பிளேஸ்மெண்ட் வித் குட் பேக்கேஜ். இதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறது. அதிலான கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நான் வந்து கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் 1.5 years இருந்தேன்.
அதாவது ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல் அண்ட் செகண்ட் இயர்ல ஹாஃப் செம். ஓகேங்களா? பட் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து கிட்டத்தட்ட 6 monthsக்கு ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. பட் நான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர் காம்ப்ளெக்ஸ்ல இருந்தேன். செகண்ட் இயர் வந்து இட்ஸ் டிபார்ட்மெண்டா. ஓவராலா வேற மெம்பர்ஸ் வந்து ரொம்ப அப்ப இன்வால்வ்டா இல்லாததுனாலையும் நானே வந்து செகண்ட் இயர்ல ஒரு 6 months கண்டினியூ பண்ணேன். ஸோ இது மூலியமா நான் என்ன எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நிறைய என்னோட ஃபர்ஸ்ட் இயர்ல என்டர் ஆகும்போது நம்ம வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருக்காது. ஸோ ரெப்ரசன்டேட்டிவா இருந்தப்போ எனக்கு நிறைய பேர் கூட பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஸோ திஸ் சம்ஹவ் இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பில்டிங் அண்ட் நெட்வொர்க் மாதிரி தான். ஸோ நீங்க வந்து உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம். தட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் யர் பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? செகண்ட் திங் வந்து ஐஎம் இண்டஸ்ட்ரியல் விசிட் கோஆர்டினேட்டர். எங்க டிபார்ட்மெண்ட்குள்ள வரப்போ நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கும். செக்ரட்டரி, பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர், இண்டஸ்ட்ரியல் விசிட் கோஆர்டினேட்டர், ட்ரெஷரர், ஓவரால் கோஆர்டினேட்டர்ன்ற மாதிரி. பட் அதுல நான் வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட் கோஆர்டினேட்டரா ஃபார் 3 years இருந்தேன். அபவுட் 3 years இருந்து 3 இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் வந்து நாங்க எங்களோட கிளாஸ் வந்து விசிட் பண்ணிருக்கோம். எங்க பேட்ச்ல ஐ திங்க் ஸோ நான் அதாவது அதர் டிபார்ட்மெண்ட் யாரும் 3 times போன மாதிரி எனக்கு தெரியல. பட் சம்ஹவ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 3 இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் வந்து நாங்க போயிருக்கோம். கைனஸ் டெக்னாலஜி, ஸ்பெக்ட்ரம் அண்ட் சம் அதர் கம்பெனிஸ்க்கு நான் மறந்துட்டேன். ஸோ அந்த கம்பெனிஸ்க்குலாம் நாங்க விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ டைரக்டா போறப்போ கொஞ்சம் இண்டஸ்ட்ரி நாலேஜ் வந்து டெவலப் ஆயிருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்பவே இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம். நான் எப்பவுமே வந்து அகாடமிக்ஸ்லயே மட்டும் இல்லாம காலேஜ் வந்து எல்லாத்துலயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு இதனால தெரியும். ஸோ அதுக்காக நான் சொல்றேன். ஓகேங்களா? இண்டஸ்ட்ரியல் விசிட் கோஆர்டினேட்டரா இருந்தேன். தேர்ட் திங் வந்து என்னன்னா சோஷியல் மீடியா மேனேஜர். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி டான்ஸ் கிளப். இப்போ நீங்க வந்து கண்டினியூஸா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே கிளப்புக்கு அலோவ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே நீங்க வந்து கிளப்புக்கு போயிட்டு ரெகுலரா இருந்தீங்க அப்படின்னா ஃபைனல் இயர் யூ வில் கெட் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு பி இன் சம் போஸ்டிங்ஸ் இன் த கிளப். It can be or it may be secretary, it may be something coordinator or and all. நான் social media manager இருந்தேன். It is of something like maintaining the Instagram page, posting contents and like நீங்க வந்து ஜூனியர்ஸை கோஆர்டினேட் பண்ணி அந்த கிளப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போறது, இதெல்லாம் வந்து நீங்க ஒரு போஸ்டிங்ல இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே ஈஸியா இருக்கும். இது இல்லாம எங்களோட காலேஜ்ல வந்துட்டு பெஸ்ட் பார்ட் என்னன்னா, நிறைய காலேஜஸ்க்கு வந்துட்டு காம்படிஷன்ஸ் ஒரு இன்டர் காலேஜ் கல்ச்சரல்ஸ், இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ்க்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து செகண்ட் இயர் ஸ்டடி பண்றப்போ ஐ ஹாவ் வென்ட் டு NIT திருச்சி, அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி. ஃபார் 3 days நாங்கள் அங்கே போயிருந்தோம். அப்போ நான் வந்து ட்ராமாவில் இருந்தேன், இங்கிலீஷ் ட்ராமாவில் இருந்தேன். இட் வாஸ் சம்திங் வெரி ரெடிகுலஸ் ஒரு திங் தான். ஏன்னா ட்ராமா சம்ஹவ் நாங்கள் ட்ராமாவில் வின் பண்ணலை. பட் ஸ்டில் வந்து வி காட் எக்ஸ்போஷர் டு ஹவு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அவுட் சைட் ஆஃப் த காலேஜ் அப்படின்றது எங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. செகண்ட் திங் வந்து GCT, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அந்த காலேஜுக்கு செகண்ட் தான் நம்ம காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். ஸோ நமக்கு மேல நெக்ஸ்ட் காலேஜ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு போய் பார்த்தப்போ இட்ஸ் நாட் ரொம்ப டிஃப்ரெண்டாலாம் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அவ்வளோதான். பட் வந்து அங்கே போய் நாங்கள் டான்ஸ் காம்படிஷனில் இருந்தேன் அண்ட் ஆல்சோ ஸ்பீச்சும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். டான்ஸில் வந்துட்டு நாங்கள் வின் பண்ணியிருந்தோம். அதுவுமே ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல மொமெண்ட் அண்ட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன். இது இல்லாமல் வந்துட்டு சேலம்லேயே வந்து ஒரு காலேஜ் போயிருந்தோம், RP சாரதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அந்த வந்து யுவா கல்ச்சரல்ஸ் அப்படின்னு ஒரு கல்ச்சரல்ஸ். அங்கே வந்துட்டு எங்கள் காலேஜை ரெப்ரசென்ட் பண்ணி நாங்கள் காம்படிஷன்ஸ்க்கு போயிருந்தோம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் எங்கள் காலேஜ்ல இருந்து அவுட் சைட் ஆஃப் த காலேஜ்க்கு நீங்கள் எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகுறீங்க அப்படின்றது. அண்ட் ஓகே, நெக்ஸ்ட் வந்து NAC அக்ரெடிஷன் பற்றி பார்க்கலாம். நான் வந்து காலேஜ் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கப்போ, அதாவது ஃபைனல் இயர்ல இருக்கிறப்போ NAC வந்து விசிட் வந்திருந்தாங்க. ஸோ ஐ திங்க் ஸோ எங்களோட காலேஜ் வந்து இட் இஸ் A+ கிரேட். இட் இஸ் குட். A+னா இட் இஸ் சம்வாட் குட் கிடையாது, ரொம்பவே குட். ஓகேங்களா? ஸோ நான் வந்து NACல இருந்தப்பவும் நான் அதில் ஏதோ ஒரு வாலண்டியரிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஐ வாஸ் இன்டு சம் ரொம்ப அஃபீஷியல்ஸ்லாம் வந்து விசிட் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தேன். ஈவன் ஐ திங்க் ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் itself has A grade. I think so. If I'm wrong, correct it in the comment. எனக்கு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சு ஏன் நினைக்கிறேன். பட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் this year 2025ல it got A+ grade. It is good. ஓகேங்களா? I think we got into the final part of the video. So இது வந்து ஜஸ்ட் உங்க கூட ஒரு இன்ட்ராக்ஷனாக தான் இருக்க போகுது. என்னன்னா
இப்போ இன் மை வியூ நான் என்ன சொல்வேன்னா, ஆஸ் ஆஃப் இஃப் யூ ஆர் இன்டு ஜிசி சேலம் அப்படின்னா ஐ திங்க் இன் மை வியூ கம்பேர்டு டு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இசி வந்து இப்போ நான் இருக்கிற திங்கிங்ல வந்து ஐ வுட் நாட் ப்ரெஃபர். அதுதான் என்னுடைய ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். தெரியல, மேபி இட் வந்து இம்ப்ரூவ் ஆகலாம், பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இட் இஸ் நாட் தட் மச் குட், அவ்வளோதான். பட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் இஃப் யூ ஆர் கோயிங்னா இட் இஸ் ஃபைன், இட் இஸ் குட். ஆல்சோ சிஎஸ்சி இட் இஸ் குட். கொஞ்சம் ஈஸி நீங்கள் வந்து நான் வந்து சுத்தமாக இட்ஸ் நாட் லோன்னு சொல்லலை, பட் எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட விஷ் தான் அது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் திஸ் இஸ் வாட் ஐ எம் கன்க்ளூடிங் தட். பட் உங்களுக்கு ஜிசிடி கோயம்புத்தூரா இதுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷோரா ஜிசிடி கோயம்புத்தூருக்கு வந்து நீங்கள் ப்ரெஃபர் பண்ணுங்க. பிகாஸ் இட் ஹேஸ் எனார்மஸ் நம்பர் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் கம்பேர்ட் டு அஸ். ஸோ வந்து நீங்கள் ஜிசிடி கோயம்புத்தூருக்கு போய்க்கலாம். அண்ட் ஆல்சோ இஃப் யூ நாட் கெட் இன் டு தட் ஜிசிடி, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் எங்கள் காலேஜில் அதாவது ஜிசி சேலமில் படிச்சுட்டு யூ கேன் கெட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஜிசிடி கோயம்புத்தூர். அவங்களுக்கு அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து ஆஸ் அ எல்டர் ஆர் எக்ஸ் ஜிசி சேலம் ஸ்டூடெண்ட் ஒரு பர்சனல் அட்வைஸ் என்னன்னா, டோன்ட் ஹாவ், அதாவது கொஞ்சம் வந்து அரியர் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதெல்லாம் அரியர் வைக்காம பாஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. மோஸ்டா வந்து சிஜிபிஏ டசன்ட் மேட்டர் அப்படின்னு சில ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சில டீச்சர்ஸ் ஆர் யாராச்சும் சொல்லுவாங்க. பட் நீங்க வந்து அது மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போ உங்களால அந்த கேப்பபிலிட்டி இருக்கு, உங்களால எடுக்க முடியுன்றப்போ நீங்க ஏன் அதை வந்து எடுக்காம இருக்கணும்? சம்ஹவ் இப்போ அது யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் என்னைக்காச்சும் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் சொல்றேன், அந்த மாதிரி யாராச்சும் பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க மைண்ட் பண்ணிக்காம நீங்க உங்களுக்கு உங்களோட பெஸ்ட் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ எக்ஸாம்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இது இல்லாம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. And thanks for watching this video. Have a great day. Thank you.